அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அதை மட்டுமே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அவங்க படுற கஷ்டம், இதில் மாட்டிக்கிட்டா என்னவா இருக்குங்கிற அந்த ஒரு ஜேர்னி, அதுக்கு மியூசிக்கான சப்போர்ட் எல்லாமே நிறையா இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு மாறன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உள்ளே வந்துட்டேன். பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி வந்து என்னென்னா, மாறன் படத்துக்கு வந்து இரவுக்கு ஆயிரம் கண்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து வழக்கமாக 4.5 கால் ஷீட் இங்கே நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வாசிப்போம். பட் அந்த படத்துக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 8 அந்த மாதிரி போயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான். அவர் நிறைய டயலாக் வைக்க மாட்டார். அடுத்த படங்கள்லேருந்து இந்த வசனத்தில் என் பேரையும் சேர்க்கணும். ஏன்னா மியூசிக்கில் நிறைய டயலாக் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி போன படம் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சேஸாக இருக்கும். இல்லைனா வந்து வித்தவுட் டயலாக்ல நிறைய நம்ம மியூசிக்கலி கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியான படம் இது. நான் சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்களில் இந்த படம், நம்ம படம் பார்த்து முடிச்ச உடனே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே, ஒரு படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. டெக்னிக்கல் டீமாகவும் ரொம்ப நல்லா, எடிட்டில் இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட் ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவர் கதை இல்லாமல் கூட பண்ணுவார், ஆனால் சாண்ட் லொகேஷன் இல்லாமல் படம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எனவே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இது ஏதோ ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம். ஏன்னா நம்ம படங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் பார்க்குற ஒரு சும்மா ஒரு ரைடு தான், அது எனக்கு புரியுது. இதே மாதிரி அடுத்த ஒரு படம் நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னொரு படம் வரும். பட் இது அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு நெருடலை கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நெருடலை கொடுக்கும். அப்புறம் இதில் ஒரு இந்த ரைடு உங்களுக்கு உண்மையாக கன்ஃபார்மாக பிடிக்கும் நம்புகிறேன். இங்கே வந்திருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணங்கிக்கிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பத்திரிகையாளர்கள் நீங்களுமே பாருங்கள். படம் பிடிச்சிருந்தால் ரொம்ப நல்லா எழுதுங்க, நிறைய பேரை வர வைங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய லிரிக் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சிங்கர்ஸ், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், என்னோட ஹோல் டீம், ஆக்சுவலி என்னோடய மியூசிக்கல் டீம், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.